தீபாவளி பண்டிகையை ஒட்டி புத்தாடைகள் மற்றும் பொருட்கள் வாங்க சென்னை தியாகராய நகரில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இதனால் பாதுகாப்பு பணியில் ஏராளமான போலீசார் ஈடுபடுத்தப்பட்டனர். தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு வாரம் மட்டுமே இருப்பதாலும் சனிக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் சென்னையின் வர்த்தக மையமாக திகழும் தியாகராய நகரில் கூட்டம் அலைமோதியது. குறிப்பாக ரங்கநாதன் தெருவில் புத்தாடைகள் வாங்க மக்கள் குவிந்ததால் அந்த பகுதி முழுவதுமே மனித தலைகளாகவே காட்சியளித்தது. பெரிய ஜவுளி கடைகள் மட்டுமல்லாமல் நடைபாதை கடைகளிலும் தங்களுக்கு தேவையானவற்றை பொதுமக்கள் வாங்கி செல்கின்றனர். கடையில் நல்லாயிருக்கு, சில கடையில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய நல்லாவே இருக்குது. தீபாவளிக்காக டிசைன் அது கடை பொறுத்து தான். சில கடையில் டிசைன்ஸ் நிறையவே நல்லா இருக்குது, சில கடையில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரேட்டு ஓகே தான். எப்போவும் தீபாவளினாலே சில கடையில் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ரேட்லாம். லாஸ்ட் இயர் தீபாவளியோட இந்த இயர் கூட்டம் அதிகம். பிகாஸ் கோவிட் ரிசால்வ் ஆனதால் இப்போ ப்ரைஸும் ஓரளவுக்கு நார்மல். அண்ட் தென் போலீஸ் இதுவுமே ப்ரொடெக்ஷனுமே நல்லா தான் இருக்கு. புறநகர் பகுதிகளில் முக்கிய நிறுவனங்கள் கடைகளை தொடங்கி இருப்பதாலும் ஆன்லைன் வணிகம் காரணமாகவும் விற்பனை குறைவாகவே இருப்பதாக வியாபாரிகள் கருதுகின்றனர். இப்போ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் கொஞ்சம் வியாபாரம் நல்லா இருக்குது. அன்றைக்கி தான் மக்கள் அதிகமாக வர்றாங்க. மற்ற நாளில் நார்மலாக தான் இருக்கும் கூட்டம். இப்போ முன்னாடி இருந்ததை விட இப்போ வியாபாரம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கடைங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி அங்கெல்லாம் கடை ஷிஃப்ட் ஆனதுனால இப்போ கூட்டம் அந்தந்த இடத்துக்கே போயிடுறாங்க. ஆன்லைனில் வியாபாரம் அதிகரிச்சு ஃபோனில் இருக்க செயலி மூலமாக வாங்கிடுறாங்க. அதனால் எங்களுக்கு வியாபாரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதேபோல் நெல்லை டவுன் பகுதியிலும் தீபாவளி பொருட்களை வாங்க ஏராளமான மக்கள் கூடினர். இதனால் நெரிசலை தவிர்க்க நடைபாதைகளில் உள்ள கடைகள் மற்றும் வெளியே உள்ள ஆக்கிரமிப்புகளை அதிகாரிகள் அகற்றினர். அப்போது வியாபாரிகளுக்கும் மாநகராட்சி ஊழியர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு திங்கட்கிழமை முதல் சென்னை தீவுத்திடலில் பட்டாசுகள் விற்பனை தொடங்க உள்ளது. தீபாவளி பண்டிகை வரும் 24ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. தீபாவளியை முன்னிட்டு ஆண்டுதோறும் தீவுத்திடலில் தமிழக அரசின் அனுமதியுடன் பட்டாசு விற்பனை நடைபெறும். இந்த ஆண்டு பட்டாசு விற்பனைக்காக கடைகள் அமைக்கப்பட்டு ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. வர திங்கக்கிழமையிலேருந்து விற்பனையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறோம். மக்கள் இந்த வருஷம் பேராதரவு கொடுப்பாங்கன்றதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், 114 பேர் மொத்த வியாபாரிகள்லாம் சேர்ந்து 46 கடையில் சிண்டிகேட் பண்ணி வியாபாரத்தை தொடங்கலாம், திங்கக்கிழமை தொடங்கலான் இருக்கோம். மக்கள் இந்த வருடம் பேராதரவு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் நாங்கள் சிறிய ரகம் பட்டாசு, அதாவது கிஃப்ட் பாக்ஸ் 100 ரூபாயிலிருந்து 2500 வரைக்கும் கிஃப்ட் பாக்ஸ் வச்சுருக்கோம். மக்கள் குழந்தைகள் வெடிக்கக்கூடிய கம்பி மத்தாப்பு, பாதுகாப்பாக வெடிக்கக்கூடிய பசுமை பட்டாசு எல்லாத்தையுமே சென்னை தீவுத்திடலுக்கு கொண்டு வியாபாரத்துக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம்.